உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னான்னு கேட்பீங்க. இப்போ நான் நிறைய வாட்டி அங்கே இறைவன் ஆலயம் சொல்லுங்க, சித்திர ஆலயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். போய் மனிதனிடம் போய் குத்தாட்டம் போடுறாங்க. மகா ஜக்கி வசத அப்பா கூப்பிட்றாரு, மகாவிஷ்ணு தம்பி கூப்பிடுது. இந்த சிவராத்திரிக்கு எல்லாம் கூப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அங்கே போவாதீங்கன்னு எதுவும் சொல்கிறேன்னா, இப்போ அவங்க எப்படி இறைவனை உணர்ந்தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் 25 வருஷமாக நான் இறைவன் காலடியிலே போயின்னுக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏமா 25 வருஷமாக சொல்லாத போய் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் தான் எங்கள் அப்பா சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இப்போ அங்கே போகிறதுனால நம்மளுக்கு பயன் இல்லை. இப்போ இறைவன் ஆலயம் சித்தர் சொல்கிறது என்னன்னா, இப்போ இறைவன் ஆலயம் சொல்லும் போது உங்களுக்கு ஆற்றல் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மிஷின் கொடுத்தா இருக்குது. இது உண்மையாக நம்ம உழைக்கிற மிஷினு. இதை தெய்வமாக நம்ம கோடிக்கலாம். இப்போ உங்களுக்கு அம்மா அப்பா தெய்வமாக இருக்கிறாங்க வீட்டில். உங்கள் உழைப்பு உங்களுக்கு தெய்வம். எல்லாமே நம்ம மனைவி, உங்களுக்கோசமே பாடுபடுற உங்கள் மனைவி, உங்களுக்கோசமே பாடுபட்டு உங்கள் தாய் தந்தை எல்லாரும் இருக்கும்போது, அப்போ அவங்க ஒரு உணர்ந்தவங்க, சித்திரை உணர்ந்தவங்கன்றாங்க, இறைவனை உணர்ந்தாங்க சொல்கிறாங்களே, அவங்க எந்த வகையில் உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க அதை நீங்கள் சிந்திக்கணும். எந்த வகையில் அவங்க உங்களுக்கு நன்மை செஞ்சவங்க. இப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா நன்மை செஞ்சுருக்கலாம், உங்கள் சொந்த பந்தம் நன்மை செஞ்சுருக்கலாம். இவ்வளோ பேர் இருக்காங்க உங்களை சுற்றி நன்மை செஞ்சவங்க. இப்போ ஒரு ஆன்மீகவாதி அவங்க ஆதாயத்துக்கு நன்மை செய்கிறாங்களே தவிர உங்களுக்கு அவங்க நன்மை செய்யலை. அவங்க பெரிய இது கட்டோட்டு வச்சுக்கிறதுக்கும், அவங்க காரில் போகிறதுக்கும், அவங்க ஏரோப்ளைனில் போகிறதுக்கும், அவங்க நல்ல ஸ்டூல் உக்காந்துன்னு உங்களை அடிமையாக்கிறதுக்கும், இதுக்கு தான் உங்களை யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஆன்மீகத்தை அதில் காண்றீங்கன்ட்டு பணத்தை எடுத்து போய் கொட்டுறீங்களே, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த விளக்கத்தை தான் அப்பா சொல்கிறாரு. ஆன்மீகம் அங்கே கிடையாது. ஆன்மீகம் உங்கள் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி சித்தர் ஆலயத்தில் இருக்குது. அதே மாதிரி இறைவன் ஆலயத்தில் இருக்குது ஆன்மீகம். நீங்கள் உழைச்ச பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தேவையில்லாத வேலையே செய்யாத ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் வேலையை கடுமையாக வேலையை செஞ்சு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றுமே வேலையே செய்யாத ஒரு மனிதனுக்கிட்ட கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பலனுன்ட்டு இறைவனை இந்த ஆலோசனையை இறைவன் சொல்கிறாரு. ஏமா நீங்கள் இவ்வளோ காலமாக சொல்லிடலாமே, இவ்வளோ காலமாக எனக்கு அறிவிப்பு கொடுக்கல. இந்த காலகட்டத்துக்கு தான் இப்போது தப்பு தவறு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைவன் இப்போ இந்த காலகட்டத்தில் உணர்த்த சொல்கிறார். ஜனங்களுக்கு உணர்த்துங்க. இப்போ இறைவனாலையும் செல்லுங்க, இந்த மாதிரி குத்தாட்டம் போடுற இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு இறைவன் பல தடவை உங்களுக்கு உணர்த்த சொல்கிறாரு. ஒரு குழந்தை தவறு செய்யுதுன்னா ஒரே வாட்டி சொல்லிட்டா அது தெரியாது. ஏய் தப்பு செய்யாடா, சரி போயிட்டு வாடா, அடுத்த வாட்டி இந்த தப்பு செய்யாத அப்படி சொன்னால் தெரியாது. அந்த தப்பு எப்படி எந்த வகையில் வருது அப்படின்னு சுட்டி காட்டினாதான் அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் தட்டு மாதிரி போகிறீங்க, ஒரு ஆசையின் வேலையில் போகிறீங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிங்கன்னு கூட நீங்கள் போய் இறைவன் ஆலயம் போகும்போது அவர் என்னன்றாரு, எங்கள் அப்பா என்னன்றாரு, நான் இறைவன் ஆலயம் வந்துட்டாலே உங்களுக்கு எல்லா துன்பமும் தீர்ந்துடுச்சு. ஆனால் உடனே ஒரு செடி ஒரு விதை போட்டால் உடனே முளைக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு வாரம்னா டைம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் உடனே வர செடினா அது என்னது, ஒன்று செஸ்ட் பேபி, இன்னொன்று செஸ்ட் பேபி, இன்னொன்று பவர் கொண்டு மறுத்துக்கும். எதனா உடனே நல்லா ஆகுதுன்னா அப்படி தான் போகும். அது நம்ம உடல் நலத்துக்கு பாதிப்பு.
செஸ்ட் பேபின்னா அது அவங்க சொந்த இது கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது உலகத்தில். இப்போ வந்து நம்ம வந்து உணர்ந்து வருதுன்னா ஒரு வாரம் டைம் கொடுக்கணும். எதுக்காக இருந்தாலும் இறைவனுக்கு கூட இரவு நாளே நீங்கள் போகிறீங்க, போய் நல்லா வேண்டுறீங்க, அப்பா எனக்கு இது கொடுப்பா அதை கொடுப்பணும்ப்பா. உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்குறீங்க. அப்பா வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த ஒரு வாரத்தில் சொல்லியிருக்கீங்க அப்பா கிட்ட, எப்பா இந்த மாதிரி இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்ப்பா, எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு, பணம் வேணும் இல்லை எதனா பொருள் வேணும்னு கேட்குறீங்க அப்பா கிட்ட இருக்கு, பணம் இருக்குது. இப்போ அப்பா வந்து உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அப்பா கூட யோசிப்பார். அந்த பணம் இருக்குது அப்போ கூட அந்த குழந்தை உடனே வாங்கி கொடுத்தா கெட்டுட்டு போகுதுன்னு என்ன ஒரு 2 நாள் தள்ளுவார். இந்த பணம் இல்லாத அப்போ என்ன பண்ணுவார், உடனே போய் எங்கன்னா உழைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் டைம் ஆகிடும் அந்த காசை சேமிக்கிறதுக்கு. அப்போ சேமிக்கிறதுக்கு டைம் ஆகும்போது அப்பாக்கே இந்த சூழ்நிலை. இப்போ நீங்கள் என்னென்ன தவறு பண்ணீங்களையோ அதை திருத்துறதுக்கு அதை வந்து குறைக்கணும். இப்போ நம்ம உடம்புல கூட தான் உடனே ஒரு டோஸை கொடுத்தோம்னா அது தாங்கக்கூடிய சத்து இருக்காது. ஒரு உடம்புல வந்து ஒரு நோய் இருக்குது, பவரான டோஸ் கொடுத்தோம்னா அந்த உடம்புக்கு தாங்கக்கூடிய சத்து இருக்காது. அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்து இது கொடுத்து நம்ம ஆற்றும் போது அது சட்டுன்னு ஆறிடும். எந்த ஒரு புண்ணு அடிபட்டுட்டா கூட உடனே ஆறுறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம தவறுகள் 1000 பண்ணிட்டோம். அந்த தவறுகளை திருத்தி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வார காலமோ ஒரு மாத காலமோ தேவைப்படும். அதே மாதிரி தான் இறைவன் ஆலயம் போகும்போது, ஆனால் அதுக்கப்புறம் அந்த தவறே இல்லாத ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே இந்த மாதிரி குத்தாட்டம் போடுற இடத்துக்கு போனீங்கன்னா தவறு மேலே தவறு செஞ்சு பாவங்களை விதைக்கிறீங்க. இப்போ வந்து ஐயா ஆலயம் போகாத நீங்கள் போய் அந்த மாதிரி குத்தாட்டம் போடும்போது பாவங்கள் உங்களுக்கு வெளியுது. பாவம்னா எந்த நாளை பாவம்னா, இப்போ வந்து இறைவன் ஆலயம் போகாத நீங்கள் அங்கே போய் மனிதனுக்கிட்ட குத்தாடும் போது அப்போ இறைவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். இப்போது உங்கள் வீட்டுக்கு வராத உங்கள் சொந்தக்காரு உங்கள் வீட்டுக்கு வராத பக்கத்து வீட்டுக்கு போனால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. ஒரு மனிதனுக்கே அவ்வளோ கோவம் வருது. அப்போ மனிதன் இறைவன் பேரை சொல்லிட்டு மக்களுக்களை ஏமாத்தினா இறைவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போ அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ தவறான வகையில் முடியும். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால போய் அங்கே வந்து மகா சிவராத்திரிக்கு எல்லாருக்கிட்டே குத்தாட்டம் போகிறீங்க, எவ்வளோ தவறான செயல் செய்கிறீங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு எல்லாரும் வந்து இறைவன் ஆலை போங்க, உங்களை தெளிஞ்சு நீராக்கிங்க. அன்பே சிவம், நல்லதே சிவம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலை போவோம், இறைவன் ஆலை செல்லும். ஓம் நமச்சிவாய.